இன்றைக்கி கத்திரிக்காய் எண்ணெயில் பண்ண போகிறோம். அதனால் இது பேர் எண்ணெய் கத்திரிக்காய். இதுக்கு தேவையான பொருள் என்னென்ன சொல்கிறேன். 4 கிலோ கத்திரிக்காய், சின்ன சின்ன பிஞ்சு கத்திரிக்காய் அப்படி 4ஆக கட் பண்ணிக்கணும். கடுகு, உளுத்தம்பருப்பு தாளிக்கிறதுக்கு, கருவேப்பிலை, 1 வெங்காயம் பொடியாக நரைச்சிருக்கேன், 1 தக்காளி பொடியாக நறுக்கியிருக்கேன், கொத்தமல்லி மேலே தூவி இறக்கிறது. அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். கடாயை அடுப்பில் வச்சு ஏற்றியாச்சு. இப்போ அதில் எண்ணெய் நல்லெண்ணெய் விட்றேன். கொஞ்சம் கூட எண்ணெய் விட்டுக்கோங்க, ஏன்னா வெறும் எண்ணெயில் தான் இது வேக போகுது. எண்ணெய் காஞ்சிடுச்சு. கடுகு, உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன் கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டுக்கேன். கடுகு, உளுத்தம்பருப்பு பொரிஞ்சிச்சு. வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்காங்க. தண்ணியாக ஊற்றக்கூடாது, இந்த எண்ணெயிலே தான் அந்த கத்திரிக்காய் வேகணும். தக்காளி போடுறேன். அதோடையே இந்த கத்திரிக்காயும் இதே போட்டலாம். உப்பு பார்த்து போடும், கொஞ்சம் தான் இருக்குது. பாதி வெந்துருச்சு, எண்ணெயிலே நல்லா வெந்துருச்சு. நான் தண்ணியும் ஊற்றலை, எண்ணெய் தான் ஊற்றிருக்கேன். இப்போ மிளகாத்தூள் 1 ஸ்பூன் மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள் போட்டிங்கன்னா போதும். இப்போ இதுலேயே அப்படியே மூடி போட்டு வச்சு வேக விடலாம். நல்லா வெந்த உடனே ஏசிக்கிற வேண்டியது அப்படி. இந்த மூடி வைக்கிறதோடு கத்திரிக்காய் வேகிறதுக்கும் இருக்கும், மிளகாத்தூளோட ஸ்மெல்லு போகிறதுக்காகவும் வரும். இன்னும் கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் இருந்தால் இறக்கிடலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்துடுச்சு. ஊற்றின எண்ணெய் கத்திரிக்காயும் நல்லா குறைஞ்சி வெந்துடுச்சு. அவ்வளோதான், இறக்க வேண்டியதாக இறக்கி ஒரு பவுலில் மாற்றி கொத்தமல்லி. இது எண்ணெய் கத்திரிக்காய், எண்ணெயிலே வதக்கி தண்ணி ஊற்றாமல் இது எண்ணெய் கத்திரிக்காய் வதக்கல் சொல்லலாம், எண்ணெய் கத்திரிக்காய் சொல்லலாம், மசாலா சொல்லலாம். டேஸ்ட்டாக நல்லாயிருக்கு, எண்ணெயிலே வதங்கிடுச்சு. இந்த வீடியோ பார்த்ததற்கு நன்றி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் அழுத்துனீங்கன்னா புதுசாக அப்லோட் பண்ணுற வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். உங்களுக்கு புது ரெசிபீஸோ இல்லை ஏதாவது கொஷின்ஸோ இருந்தால் கமெண்ட் செக்ஷன்ஸில் கொடுங்க. நன்றி.